ராகுலை பற்றி நான் கொஞ்சம் ஸ்பெஷலாக சொல்லணும் 2 வார்த்தை. ராகுலோட அக்கா இந்த பரிசு வாங்கிட்டாங்க இங்க நம்ம கிட்ட. யுவராணி எங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்க கையில் இந்த பரிசு வாங்கினாங்க யுவராணி. யுவராணி எம்காம் ஃபர்ஸ்ட் இயர். அப்போ +2 முடிக்க உடனே வந்தாங்க. நல்லா படிக்கணும்னா பிகாம்ல டிஸ்டிங்ஷன் 70% நல்ல மார்க் வாங்கி காலேஜில் வந்து அவங்க தான் எல்லாமேங்கிற மாதிரி ஆயிருந்தாங்க. எஸ்விடியில் யுவராணி தான் ஒரு கைடன்ஸ் மற்ற பசங்களுக்கு. அந்த மாதிரி அவங்க படிக்கிறாங்க. 2 விஷயத்துக்கு அவங்க ட்ரை பண்றாங்க. ஐஏஎஸ் பிலிம்ஸ் எழுத போறாங்க அடுத்த வருஷம். இன்னொரு பக்கம் வந்து அது நமக்கு இல்லைன்னா வந்து அவங்க டாக்டரேட் பண்ணிட்டு காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. 2 எய்ம் இருக்காங்க. ஸோ நம்ம விரும்பத்தவங்க வீடு ஆகுது இல்லை, நல்லா தான் போவாங்க, மேலே தான் போவாங்க. உங்க ஆசீர்வாதம் இருக்கு. இல்ல இல்ல இதெல்லாம் வந்து நீங்க எல்லாம் கொண்டு வரீங்கன்னா நீங்க எங்களோட ஆசீர்வாதம் கிடையாது, கடவுளோட ஆசீர்வாதம். அதான் சொல்லுவாங்களா, இறைவன் வந்து நேரில் வர மாட்டாரு, மனிதர் மூலியமா, ஒரு நல்ல மனிதர் மூலியமா. அதெல்லாம் உங்களுக்கு கடவுள் வந்து அந்த ஆசையை எல்லாமே அருள்லாம் உங்களுக்கு கொடுத்து தேர்ந்தெடுத்த மாதிரி மக்களுக்கு இந்த மாதிரி குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நீங்களாம் ஆளாக்குறீங்க. அது எல்லாமே உங்களை சாரும். ஆமாம். இந்த ராகுல் வந்து இப்போ பிகாம் ஃபைனல் பண்ணாங்க. ஆக்சுவலாக இவருக்கே ஒரு ஸ்டேஜ் கொடுக்குற ஸ்டேஜ் இருந்தது. நடுவில் வேற ஒருத்தர் வந்து பெருசை தட்டிட்டு போயிட்டாரு. ஆமாம், அவங்களோட மாமா பிள்ளை இல்லையா, பிரபுவோட பையன் பேர் என்ன? பேர் என்ன ஒரு பேரு? கௌஷிக். கௌஷிக் வந்து அவர் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக போய் எக்ஸலன்ஸ் அகாடமிஸ் வாங்கிட்டாரு அந்த வருஷம். அவங்க வீட்டில் நிறைய போட்டி படிப்பு. ஆமாம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. ஸோ இப்போ ராகுல் வந்து நல்லா இதுவரைக்கும் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த செமிஸ்டர் வரைக்கும் இப்போ ஃபைனல் எழுத போகிறாரு. நல்லா படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். மேலே படிக்கணும்னு விருப்பம் இருக்கு. அதை விட முக்கியமான விஷயம், அவங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து இன்டர்வியூக்கு வந்திருக்கிறாங்க கம்பெனிஸ். அதில் இவரை மற்றவங்க தான் வேலைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. வேலை கிடைக்கிறது. ஆமாம், அவர் இங்கே படிப்பை முடிச்சாங்கன்னா ஒரு 2 மாதம் அவர் வேலை. ஆமாம் ஆமாம். அதனால அவள் அக்காக்காக விட்டு கொடுக்குறாரு. நான் வேலைக்கு ஜாயின் பண்ணுறேன், அக்கா என்ன ஆசைலாம் நிறைவேற்றணும். இப்படி ஒரு பாசமலராக இப்போ பார்க்க முடியாது. அந்த பாசமலர் சினிமாவில் தான் பார்த்துருவோம். அதெல்லாம் இருக்கு. அந்த பையன் வந்து அக்காவை நல்லா படிக்கட்டும், நான் வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன், நான் முடிஞ்சா நான் கரஸ்பாண்டன்ஸ் படிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கான். இப்படி ஒரு தம்பியை யுவராணிக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, பெருமை தானே. ரொம்ப சந்தோஷமா. இப்போ ராகுல் அவர்களுக்கு முருகேஷ் சார் வாங்க. முருகேஷ் சார் வாங்க.